بسم الله الرحمن الرحيم. சூரத்து சஜ்தா 32வது அத்தியாயம் 21வது வசனம் முதல் இன்றைய வகுப்பு நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறிய வேதனை நாம் திருந்துவதற்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகும். அல்லாஹு தஆலா 21வது வசனத்தில் கூறுகிறார். இதற்கு முந்தைய வசனங்களில் பாஸ்கூன்களை பற்றி கூறினார். பாவிகளுக்கு மஅவாஹுமுன்னார், அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகும். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா வலனுதீகன்னஹும் நிச்சயமாக இன்னும் லனுதீகன்ன நிச்சயமாக நாம் சுவைக்க வைப்போம். லாமுக்கும் இந்த கடைசியில் வரக்கூடிய இந்த நூனுக்கும் நிச்சயமாக என்ற அர்த்தமாகும். நுதீகு நாம் சுவைக்க வைப்போம். லனுதீகன்ன நிச்சயமாக நாம் சுவைக்க வைப்போம். இப்ப நிச்சயமாக என்ற அர்த்தம் தந்தது லாமும் கடைசியில் வரக்கூடிய நூனு தர்க்கிது. வலனுதீகன்ன நிச்சயமாக நாம் சுவைக்க வைப்போம் அவர்களை அல்லது அவர்களுக்கு மினல் அதாபில் அத்னா சிறிய வேதனையை அல்லது சிறிய வேதனையிலிருந்து சிறிய வேதனையை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் சுவைக்க வைப்போம். தூனல் அதாபில் அக்பர் மிக பெரிய வேதனைக்கு முன்னர். தூன முன்னர் இந்த இடத்துல கபலுடைய அர்த்தம். தூனல் அதாபில் அக்பரி பெரிய வேதனைக்கு முன்பாக சிறிய வேதனையை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் சுவைக்க வைப்போம். ஏன் சுவைக்க வைக்கிறோம்? லஅல்லஹும் யர்ஜிஊன் அவர்கள் திரும்புவதற்காக. முஃபஸ்ஸிரூன்கள் விளக்க உரையாளர்கள் இந்த வசனத்திற்கு தஃப்சீருல் முயஸ்ஸர் என்ற தஃப்சீரிலே பின்வரக்கூடிய சிறிய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் வலனுதீகன்ன நிச்சயமாக நாம் அவர்களை சுவைக்க செய்வோம். யாரு? ஹாஉலாஇல் ஃபாஸிகீன் அல் முகذிபீன் இந்த பாவிகளுக்கு, பொய்யர்களான இந்த பாவிகளுக்கு. மினல் அதாபில் அத்னா மினல் அதாபில் அத்னா சிறிய வேதனையே. அது என்ன சிறிய வேதனை? மினல் பலா சோதனைகள், கஷ்டங்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவற்றின் மூலமாக நாம் பொய்ப்பிக்கக்கூடிய இந்த ஃபாஸிகூன்களை நாம் என்ன செய்வோம்? சிறிய வேதனையாக சுவைக்க செய்வோம். கபலல் அதாபில் அக்பர் யௌமல் கியாமா மறுமை நாளில் பெரிய வேதனை அவர்களுக்கு ஏற்படுவதற்கு முன்பாக. மறுமை நாளில் பெரிய வேதனைக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே சோதனைகள் துன்பங்கள் மூலமாக சிறிய வேதனை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம். எப்படி நரகத்தினுடைய வேதனையில் அவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்களோ அதே போல இந்த உலகத்திலும் வேதனையை உணரக்கூடிய சிறிய வேதனைகளை துன்பங்கள் துயரங்கள் மூலமாக நாம் கொடுப்போம். லஅல்லஹும் யர்ஜிஊன அவர்கள் திரும்புவதற்காக. வயதூபூன மின் துனூபிஹிம் அவர்களுடைய பாவமான செயல்களிலிருந்து விலகி மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக, மனம் திருந்துவதற்காக நாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில சோதனைகளை சிறிய வேதனைகளை நாம் கொடுப்போம். பெரிய வேதனையான நரகத்தினுடைய வேதனைக்கு முன்பாக சிறிய வேதனைகளை கொடுப்போம். இந்த விளக்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் தகவல் என்ன? சிறு சிறு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் என்பது
நாம் செய்யக்கூடிய தவறான காரியத்திலிருந்து நாம் திரும்புவதற்காக. ஒரு மூமின் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அவர் எவ்வாறு உணர வேண்டும்? இந்த பிரச்சனை சோதனை மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான். இரண்டாவது, இந்த பிரச்சனை சோதனைகள் மூலமாக நான் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன், அதிலிருந்து விலகி திருந்தி அல்லாஹின் பக்கம் செல்வதற்காக தருகிறான். அதே போல ஒரு காபிர், ஒரு ஃபாசிக், அவர்களுக்கு இவ்வாறான சோதனைகள் என்பது அவங்க அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு அவகாசம் ஆகும். இது ஒரு கருத்து, அறிஞர்களுடைய விளக்கம். இன்னொரு விளக்கத்தையும் அறிஞர்கள் கொடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஜஹன்னமுடைய வேதனைக்கு முன்பாக அல்லாஹு தஆலா ஃபாசிகுன்களுக்கு என்ன செய்கிறான்? அவங்க மரணத்துக்கு பிறகு மன்னரை வேதனையை கொடுக்கின்றான். மன்னரை வேதனை அவங்க என்ன செய்யறாங்க? மன்னரை வேதனையை அனுபவிக்கிறாங்க. மூமினானவங்களுக்கு மன்னரையில் என்ன கிடையாது? வேதனை கிடையாது. ஃபாசிக் ஆனவர்களுக்கு மன்னரையில் என்ன உண்டு? வேதனை உண்டு. இப்ப அந்த வேதனையிலிருந்து அடுத்த கட்டமாக அவங்க கியாமத் நாளையில் பெரிய வேதனையின் பக்கம் திரும்புவதற்காக அல்லாஹு தஆலா அதற்கு முன்பாக அதைவிட கொஞ்சம் சிறிய வேதனையாக இருக்கக்கூடிய மன்னரை வேதனையை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான் என்ற கருத்தையும் விளக்கத்தையும் அறிஞர்கள் என்ன செய்றாங்க? இந்த வசனத்துக்கு கொடுக்கிறாங்க. மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய அநியாயக்காரன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய வசனங்கள் நமக்கு உபதேசமாக செய்யப்பட்ட பிறகு அதை புறக்கணிக்கக்கூடிய நிலை என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அதைத்தான் அல்லாஹு தஆலா 23வது இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். ஒமன் அظلமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அظلம் என்று சொன்னால் மிகப்பெரிய அநியாயக்காரன், பெரிய அநியாயக்காரன். வாலிம்னா அநியாயக்காரன், அظلம்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய அநியாயக்காரன். கரீம்னா சங்கையானவன், அக்ரம்னா என்ன அர்த்தம்? மிகவும் சங்கையானவன். கரீப்னா நெருக்கம், அக்ரப்னா மிக நெருக்கம். அதே போல கபீர்னா பெரியவர், அக்பர்னா மிக பெரியவர். அதே போல உண்டான அமைப்புலதான் வாலிம், அظلம். அظلம் சொன்னா மிகப்பெரிய அநியாயக்காரன். வமன் அظلம், மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன், ஒருவரை விட. மிம்மன், மின் பிளஸ் மன். இந்த இடத்துல மின் பிளஸ் மன். மிம்மன், ஒருவரை விட. ஒருவரை விட மிக அநியாயக்காரன் யார்? அவர் யார்? அந்த அநியாயக்காரன் யார்? ذُكِّرَ, நினைவு கூறப்பட்டது. ذُكِّرக்கு என்ன அர்த்தம்? நினைவு கூறப்பட்டது. ذكرன நினைவு கூறினான். ذُكِّرَ ذكرன நினைவு கூறினான். ذُكِّرன நினைவு கூறப்பட்டது. ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, அவனுடைய ரப்பின் வசனங்கள் அவனுக்கு நினைவு கூறப்பட்டது, அல்லது அறிவுரையாக சொல்லப்பட்டது, உபதேசமாக சொல்லப்பட்டது, நினைவு கூறப்பட்டது. இத்தனை அர்த்தங்கள் ذُكِّرவுக்கு கொடுக்கணும். ذُكِّرவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது? அறிவுரையாக கூறப்பட்டது, உபதேசமாக செய்யப்பட்டது, நினைவு கூறப்பட்டது. ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, அவனுடைய இறைவனின் வசனங்கள் நினைவு கூறப்பட்டது. சும்ம, நினைவு கூறப்பட்ட பிறகு. சும்மக்கு என்ன அர்த்தம்? பிறகு. அஅரத அன்ஹா, அவற்றை அவர் புறக்கணித்தார். நினைவு கூறப்பட்ட பிறகும் அவர் அவற்றை என்ன செய்தார்? புறக்கணித்தார், அதை பின்பற்றவில்லை. இவரை விட மிக அநியாயக்காரன் யார்? மிக அநியாயக்காரர் யார்? இன்னா, நிச்சயமாக நாம், மினல் முஜ்ரிமீன, மினல் முஜ்ரிமீன, முஜ்ரிம் குற்றவாளிகள், குற்றவாளிகளை முன்தகிமூன் வழிவாங்கக்கூடியவர்கள். நிச்சயமாக நாம் குற்றவாளிகளை வழிவாங்கக்கூடியவர்கள். இதுல மிகப்பெரிய எச்சரிக்கை நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. குற்றம் செய்வதால் அதற்கான தண்டனை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பாமன்னிப்பை தேடினால் மன்னிக்கக்கூடிய கருணையாளனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். மன்னிப்பாளனாகவும், கஃபூராகவும், கஃபாராகவும், ரஹீமாகவும் இருக்கின்றான். முஃபஸ்ஸிருன்கள், விரிவுரையாளர்கள்
தஃப்சீருல் முயஸ்ஸரில் இந்த வசனத்திற்கான சிறிய விளக்கத்தை பின்வரக்கூடிய விளக்கங்களை கொடுக்கிறாங்க. மிகப்பெரிய அநியாயக்காரன் அல்லாஹுடைய ஆதாரங்களை கொண்டு, தலாயில் அல்லாஹுடைய ஆதாரங்களை கொண்டு உபதேசமாக செய்யப்பட்ட ஒருவனை விட அநியாயத்தால் மிக கடுமையாக அநீதம் செய்யக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. மிக அதிகமான அநீதம் செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய ஆதாரங்களை கொண்டு அவனுக்கு உபதேசமாக செய்யப்பட்டது. அவற்றை அனைத்தையும் அவன் புறக்கணித்தான். பலம் அல்லாஹுடைய உபதேசங்களை கொண்டு அவன் என்ன செய்யவில்லை? உபதேசம் பெறவில்லை. வலாக்கின்னஹு என்றாலும் அவன் இஸ்தக்பர அன்ஹா, அல்லாஹுடைய ஆதாரங்களை கொண்டு கொடுக்கப்பட்ட உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்தக்பர பெருமை அடித்தான். எனவே நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய, அல்லாஹுடைய ஆதாரங்களை புறக்கணிக்கக்கூடிய, அவற்றை ஏற்று பயன்பெறாத பாவிகளை நாம் தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய உபதேசங்கள் வரும்போது அதை தாழ்த்தி கேட்டு வாழ்க்கையில பின்பற்ற நாம் என்ன செய்யணும்? முயற்சி பண்ண வேண்டும். அப்ப புறக்கணித்தல் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹிடத்திலே தண்டனை பெற்று தரக்கூடிய ஒரு பண்பாகும். அல்லாஹுடைய உபதேசங்களை புறக்கணிச்சிட்டு செல்றது என்பது அல்லாஹிடத்தில் தண்டனையை பெற்று தரக்கூடிய தீய செயலாகும். அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப நல்ல செயல் அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்பது, அதை நான் வாழ்க்கையில கொண்டு வருவேன் என்ற உறுதி கொண்டு அதுல பயணிப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் மஅவா என்ற சுருக்கத்தை பெற்று தரக்கூடிய சாலிஹான நல்லறங்களில் உள்ளதாகும். 23வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் கிதாபு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்தை பற்றியும் பனு இஸ்ராயலின் தலைமைத்துவத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். ஒரு தலைமைத்துவம் கிடைப்பதற்கான பண்புகள் என்னென்ன? அதாவது முஸ்லிம் சமூகம் தலைமைத்துவத்தை பெற வேண்டும் என்றால், உயர்நிலையை பெற வேண்டும் என்றால் என்னென்ன தன்மைகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முஃபஸ்ஸிருன்கள், விளக்க உரையாளர்கள் இந்த வசனத்துக்கு கூறக்கூடிய விளக்கங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் கூறுகிறான், வலகத் ஆதைனா மூசல் கிதாப, வலகத் திட்டவட்டமாக, ஆதைனா நாம் கொடுத்தோம், மூசாவிற்கு கொடுத்தோம், அல் கிதாப எதை கொடுத்தோம்? வேதத்தை கொடுத்தோம். மஃஊலுன் பிஹி மன்சூபுன் கிதாப் என்பது. வலகத் ஆதைனா மூசல் கிதாப ஒரு இலகுவான ஒரு சென்டென்ஸ். திட்டவட்டமாக மூசாவிற்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். ஃபலா தகுன், ஆகவே, லா தகுன் நபி நீர் ஆகாதீர், நீர் ஆகாதீர், நீர் இருக்க வேண்டாம், நீர் ஆகிவிட வேண்டாம். இருக்க வேண்டாம், ஆகிவிட வேண்டாம் என்ற அர்த்தம் எல்லாம் தகுனுக்கு சொல்லலாம். லா தகுன் நீர் ஆகிவிட வேண்டாம், நீர் இருக்க வேண்டாம். ஃபீ மிரியத்தின் சந்தேகத்தில், மிரியாக்கு என்ன அர்த்தம்? ஷக், ஷக், ஷக் நான் சந்தேகம்தான். மிரியான என்ன அர்த்தம்? சந்தேகம். ரைப், ரைப்னாலும் சந்தேகம். ஃபீ மிரியத்தின் சந்தேகத்தில் நபியின் இருக்க வேண்டாம். மின் லிகாஇஹி அவரை சந்திப்பதில், யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததில் நீர் சந்திப்பதில் நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். வஜஅல்நாஹு மேலும் அதை நாம் ஆக்கினோம். எதை? அந்த வேதத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கிதாப், அந்த வேதத்தை நாம் ஆக்கினோம். ஹுதல் லிபனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயலர்களுக்கு ஹுதா நேர்வழி காட்டியாக. எவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நமக்கு ஹுதாவாக, நூறாக, நேர்வழி காட்டியாக, பிரகாசமாக, ஃபுர்கான்
நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இறக்கி இருக்கின்றானோ அதே போல அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை இறக்கினான். அதைத்தான் முஃபஸ்ஸிருன்கள் கீழே கூறுறாங்க. திட்டவட்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியே உமக்கு குர்ஆனை கொடுத்ததை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை நாம் கொடுத்தோம். மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? இன்ஜீல். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? ஜபூர். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த வேதங்களை பற்றி அறிந்து கொள்வது ஈமானுடைய எத்தனாவது தூண்? ஈமானுடைய தூண்களில் உண்டான ஒரு தூணாகும். ஆமன்து பில்லாஹி மலாய்கதி மூன்றாவது தூணாகும். வருசுலிஹி இறை தூதர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய தூண் ஈமானுடைய நான்காவது தூணாகும். ஃபலா தகுன் நபியே நீங்கள் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்ரா பயணத்தில், இஸ்ராவுடைய இரவு பயணத்தின் மிஅராஜ் வானுலக விண்ணுலக பயணத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததில் நீங்கள் என்ன சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கே சந்தித்தார்கள்? விண்ணுலக பயணத்தில் சந்தித்தார். தொழுகை நமக்கு எத்தனை நேரங்கள் கடமையாக்கப்பட்டது? 50ஆக கடமையாக்கப்பட்டது. அதை நமக்கு குறைத்து தருவதற்கு காரணமாக இருந்த நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அவங்கள சந்தித்து அவங்களோட பேசி இருக்கிறாங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க? விண்ணுலக பயணத்துல, வானத்துல. அப்ப அந்த விஷயத்துல நபி நீங்கள் ஃபீ மிரியா லா தகுன் ஃபீ மிரியா சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். மேலும் அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். தௌராத் வேதத்தை பனு இஸ்ராயீலர்களுக்கு நேர்வழி காட்டியாக நாம் ஆக்கினோம். ததுஊஹும் இலல் ஹக்கி வ இலா தரீகி முஸ்தகீம். அந்த வேதம் அவர்களை நேரான உண்மையான பாதையின் பக்கமாக, நேரான பாதையின் பக்கமாக, உண்மையின் பக்கமாகவும் நேரான பாதையின் பக்கமாகவும் அழைக்கக்கூடியதாக இருந்தது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன செய்தி? அவர்களுக்கு எவ்வாறு அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயீலர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தானோ நமக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டியாக நேரான பாதையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக எதை இறக்கி இருக்கின்றான்? குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். வஜஅல்னா மின்ஹும், வஜஅல்னா நாம் ஏற்படுத்தினோம், நாம் உருவாக்கினோம். ஜஅல் அதே போல ஜஅலுக்கு படைத்தான் என்ற அர்த்தமும் இருக்குது. ஒரு வார்த்தை தான், ஒரு வினை சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இடம்பொருள் ஏவல் அடிப்படையில அந்த அர்த்தங்கள் மாறுபடும். சரிங்களா? வஜஅல்னா நாம் ஏற்படுத்தினோம், நாம் உருவாக்கினோம். மின்ஹும் அவர்களில் இருந்து, அல்லது அவர்களில் நாம் ஏற்படுத்தினோம், நாம் உருவாக்கினோம். அஇம்ம தலைவர்களை. அஇம்மாக்கு என்ன அர்த்தம்? இமாமுக்கு பன்மை அஇம்மா. தலைவர்களை நாம் உருவாக்கினோம், தலைவர்களை நாம் உருவாக்கினோம். எப்படியான தலைவர்கள்? யஹ்தூன வழிகாட்டக்கூடிய, யஹ்தூன பி அம்ரினா நம்முடைய கட்டளையின்படி, நம்முடைய கட்டளையின் மூலம், நம்முடைய கட்டளையை கொண்டு, இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் செய்யணும். இந்த பாவுக்கு நம்முடைய கட்டளையின்படி யஹ்தூன அழைக்கக்கூடிய அஇம்மாக்களை நாம் என்ன செய்தோம்? மின்ஹும் அதாவது பனு இஸ்ராயீலர்களில் நாம் உருவாக்கினோம். எப்போது? லம்மா சபரு அவர்கள் பொறுமையோடு இருந்த போது. இந்த பொறுமையோடு இருந்ததனுடைய விளக்கங்களை முஃபஸ்ஸிருன்கள் கூறுவாங்க. அதை பின்னால பார்ப்போம். அது நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. வக்கானு மேலும் அவர்கள் இருந்தார்கள் பி ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை யூகினூன் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஃபஸ்ஸிருன்கள் விரிவுரையாளர்கள் தஃப்சீருல் முயஸ்ஸர்ல இதற்கான சிறிய விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹுடைய கொஞ்சம் நீளமான விளக்கத்தை பார்ப்போம். பனு இஸ்ராயீலர்களில் நேர்வழி பெற்றவர்களை, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை
நாம் ஏற்படுத்தினோம். மக்கள் அவர்களை தலைவர்களாக ஆக்கி அந்த மக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மக்கள் பனு இஸ்ராயலர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுவை வணங்குவதின் பக்கமும் அவனுக்கு கீழ்ப்பட்டு நடப்பதின் பக்கமாக அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையை அவர்கள், இந்த உயர்ந்த நிலையை எதன் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள்? இந்த உயர்நிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் எப்போதென்றால் அல்லாஹுடைய கட்டளைகள் மீது பொறுமையோடு இருந்த போது. அல்லாஹுடைய கட்டளைகள் என்னவாக இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். சில சமயங்களில் சோதனைகள், துன்பங்கள் ஏற்படும் போது அல்லாஹுடைய கட்டளை என்னவாக இருக்கும்? அங்கே பொறுமையோடு இருப்பது. பொறுமையாக இருக்கும் போது, அதே போல அல அவாமிரில்லா வ தர்கி ஸவாஜிரிஹி, அல்லாஹ் எதையெல்லாம் விளக்கினானோ அதை விட்டு விடுவதில் பொறுமையாக இருந்த போது. இத முஃபஸ்ஸிருடைய விளக்கங்களை பாருங்க, மிக முக்கியமானது. அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் பொறுமையாக இருப்பது, அல்லாஹு தஆலா விளக்கிய செயல்களை விட்டு விடுவதில் பொறுமையாக இருப்பது. ஏன்னா அதுவும் மிக முக்கியமானது. ஜவாஜிர் ஞாபகம் வருது. அல்லாஹின் பக்கம் அழைப்பதிலே அவர்கள் என்னவாக இருந்தார்கள்? பொறுமையாக இருந்தார்கள். பாரக்கல்லாஹ். சில முஃப்ரத் டக்குன்னு வராது. அதே போல அல்லாஹுடைய பாதையில் ஏற்படக்கூடிய அதாவை தாங்கிக் கொள்வதில் பொறுமையாக இருந்த போது, அல்லாஹுடைய பாதையில் ஏற்படக்கூடிய அதா, தொல்லைகள், இன்னல்கள், ஏன்னா அல்லாஹுடைய பாதையில பயணிக்கும் போது, அல்லாஹுடைய பாதையின் பக்கமாக அழைக்கக்கூடிய பாதையில பயணிக்கும் போது அங்க என்னென்ன ஏற்படலாம்? தொல்லைகள் ஏற்படலாம். ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அது ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையில காணப்பட்டது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அப்படி ஏற்படும் போது அவர்கள் என்னவாக இருந்தார்கள்? பொறுமையாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களையும் அல்லாஹுடைய ஆதாரங்களையும் உறுதியான முறையில் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தடுமாற்றமான முறையில் அல்ல, உறுதியான முறையில் என்னவாக இருந்தார்கள்? உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த 5 விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? இந்த 5 விஷயங்கள் தலைமைத்துவம் கிடைப்பதற்கான காரணங்களாக இருக்கிறது. அப்ப நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த 5 விஷயங்களை கொண்டு வரும். அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் பொறுமை இருக்கணும். அல்லாஹுடைய கட்டளை தொழுகை, ஸலா, குடும்பத்தாருக்கு நன்மை செய்தல், மற்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்தலில் பொறுமையோடு இருப்பது, இன்னல்களில் பொறுமையாக இருப்பது, சோதனைகளில் பொறுமையாக இருப்பது, இல்லையா? சில சமயங்களில் குஃபார்களால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்களில் அங்க சபர் செய்வது, பொறுமையை இழந்து விட்டு நடக்காமல் பொறுமையாக இருப்பது, இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்துல பாக்குறோம், குஃபார்களால் கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்களில் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடிய நிலை என்பது இல்லை. உடனே அதுக்கு பயந்து பொறுமை இழந்து நடக்கக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம். அல்லாஹுடைய கட்டளைகளையும் செய்யறது இல்லை, அல்லாஹுடைய விளக்கல்களை விட்டு விலகி கூறதும் இல்லை. இன்னல்களில பொறுமை இழந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டுடைய பாதையை விட்டு வேறொரு பாதையில செல்றதுனால உதவியே கிடைக்காத நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய உதவி என்ன செய்யறது இல்லை, கிடைக்கிறதே இல்லை. இன்னல்களுக்கு மேல் இன்னல்களும், பாதிப்புக்கு மேல் பாதிப்புகளும் தான் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அப்ப உண்மையான வெற்றியை நம் சமூகம் பெற வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும். தாவா இருக்கணும். தாவா நம்ம விட்டுட்டோம் பாருங்க. தாவத்திலே அல்லாஹின் பக்கம் அழைத்தல் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பாதையில் அழைக்கும் போது ஏற்படக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகளை அதை தாங்கிக் கொள்ளுதல். தஹம்முல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை சுமந்து கொள்ளுதல், அதை ஏற்று அப்படி சுமக்கணும். திட்டுறத, அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னல்களை அதெல்லாம் சுமந்து போகணும். அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் அதை சுமந்து செல்லக்கூடிய நிலைகள் இருக்க வேண்டும். உதாரணமாக நபி அவர்கள் தஅவா பண்ணும்போது பைத்தியம்னு சொன்னாங்க.
நபி அவர்கள் தாவா பண்ணும்போது சூனியக்காரன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் தாவா பண்ணும்போது பொய்யன்னு சொன்னாங்க. இந்த இந்த எல்லா நிலைகளையும் நபி அவர்கள் எதை மேற்கொண்டார்கள்? சபரை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வே வழிகாட்டினார். வஸ்பிர் அலாமா யகூலூன். நபியை நீங்க அவங்க சொல்லக்கூடிய இன்சொல்களை கேட்டுக்கொண்டு திரும்ப இன்சொல்களை சொல்லாமல் அப்படியே பொறுமையோடு போங்க. இது நமக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பாகும். நபி அவர்களையே என்ன செய்யறாங்க? குஃபார்கள் சாடி நம்மளை தூண்டுறாங்கன்னு சொன்னா அங்க என்னத்தை மேற்கொள்ள வேண்டும்? பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அங்க பொறுமை இழந்து நாம வேறொரு நிலையின் பக்கமாக செல்வது மார்க்கம் காட்டாத ஒன்றாகும். அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களை பாருங்க. பனு இஸ்ராயீலர்களில் தலைவர்களை நாம் உருவாக்கினோம், நம்முடைய கட்டளையின்படி வழிகாட்டக்கூடிய தலைவர்கள். அப்ப இவங்க இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் தலைவர்கள் யார் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. உலமாஉ பிஷ்ஷரஇ, மார்க்கத்தை அறிந்த அறிஞர்கள். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? தலைவர்கள் யார்? மார்க்கத்தை அறிந்த அறிஞர்கள். அவங்க நேரான பாதைகளை அறிந்தவர்கள். தாங்களும் அந்த மார்க்கத்தை அறிந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல அந்த நேரான பாதையை வைத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்படியான உலமாக்கள். ஃபல் கிதாப் அல்லதி உன்சில இலைஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதம். ஹுதா, அந்த வேதம் என்னவாக இருக்கிறது? நேர்வழி காட்டியாக இருக்கிறது. அந்த வேதத்தை கற்று மார்க்கத்தை கற்று நேரான பாதைகளை அறிந்து அந்த நேரான பாதைகளை பயணிக்கக்கூடியவர்களாகவும் மற்ற மக்களை நேரான அந்த பாதையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த மார்க்கத்துடைய சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்கள். அப்படியான உலமாக்களை நாம் பனு இஸ்ராயீலர்களை நாம் என்ன செய்தோம்? உருவாக்கினோம். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் இந்த மூமின் அவர்களில் உள்ள அந்த மூமின்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. வல் முஃமினூன பிஹி மின்ஹும் அலா கிஸ்மைன், ரெண்டு வகையாக இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நேர்வழி காட்டக்கூடிய நேரான பாதையின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய தலைவர்கள், முதல் வகையினர். இரண்டாவது வகையினர் யாரு? அந்த தலைவர்களை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள். வஅத்பாஉ முஹ்ததூன பிஹிம். வல் கிஸ்முல் அவ்வல், இந்த முதல் வகையினர்கள் நேரான பாதையில பயணித்து நேரான பாதையின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த முதல் வகையினர்கள், அவங்கதான் அந்தஸ்தால் நுபுவத் ரிசாலாவுக்கு பிறகு அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். வஹிய தரஜத்து ஸாதிகீன் சித்தீகீன், அதுதான் உண்மையாளர்களுடைய அந்தஸ்தாக இருக்கு, உண்மையாளர்களுடைய படித்தரமாக இருக்கிறது. இப்ப உண்மையாளருடைய படித்தரம் என்ன? ஹக்கை அறிந்து அதன் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள். இந்த உயர்ந்த நிலையை பெற்றது எதன் மூலமாக? பிஸ்ஸப்ரி அல தஅல்லுமி வத்தஅலீம். இதான் மிக முக்கியமான பாயிண்ட்கள், கூடுதலான விளக்கம். இந்த உலமாக்கள் இந்த உயர்நிலையை பெற்றதற்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் அவர்கள் மேற்கொண்ட பொறுமை, கற்றுக் கொடுப்பதில் மேற்கொண்ட பொறுமை. கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் என்ன வேண்டும்? பொறுமை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் இதை பெற முடியும் என்பதை இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. வத்தஅவதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதிலே மேற்கொண்ட பொறுமை. வல் அதா ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் மேற்கொண்ட பொறுமை. அதே போல வகஃபு அன்ஃபுஸஹும், தங்களை அவர்கள் தடுத்து கொண்டார்கள். எதை விட்டு தடுத்து கொண்டார்கள்? அன் ஜுமாஹிஹா ஃபில் மஆசி, பாவங்களில் தங்களுடைய ஆன்மாக்களை போடுவதை விட்டும் தங்களை தடுத்து கொண்டார்கள். இப்ப பாவத்தை செய்ய தூண்டும் போது தங்களுடைய ஆன்மாக்களை பாவத்தின் பக்கமாக போட்டு விடாமல் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள், மிக முக்கியமானவன். அதே போல தங்களுடைய மன ஆசைகள் இச்சைகளின் பக்கமாக தங்களுடைய ஆன்மாக்களை அப்படியே போட்டு விடாமல் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள். ஷஹவாத்னா என்ன அர்த்தம்? இச்சைகள்.
மன விருப்பங்கள், மன விருப்பங்களில் தங்களுடைய ஆன்மாக்களை போட்டு விடாமல் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள். அவர்கள் நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். உறுதியாக நம்புவது எதன் மூலமாக ஏற்பட்டது? ஈமானிலே அல்லாஹுடைய வசனங்களை நம்புவதன் மூலமாக இந்த உயர்ந்த நம்பிக்கையினுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். இதுதான் இதுதான் பரிபூர்ணமான அறிவாகும், கல்வியாகும். இப்ப பரிபூர்ணமான கல்வினா எது? அல்லாஹுடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டு, உறுதியாக நம்பிக்கை கொண்டு, அதன் மூலமாக உயர்ந்த உறுதியினுடைய நிலைக்கு செல்வது. இதுதான் என்னது? பரிபூர்ணமான இல்மாகும், கல்வியாகும். அப்போ ஒருத்தவங்க வெவ்வேறு கல்வியை படிக்கிறாங்கன்னா அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹுடைய வசனங்களை அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது? அணிந்து கொள்ள முடியாது. ஆனா அதுக்கு என்ன ஒரு நன்மை தரக்கூடிய கல்வினா படிப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இஹ்ரிஸ், ஆர்வப்படு என்று சொல்றாங்க. ஆனால் பரிபூர்ணமான கல்வி எது? அல்லாஹுடைய வசனங்களை அறிந்து கொள்வது, அல்லாஹுவை அறிந்து கொள்வது, அதை அறிந்த பிறகு அதை செயல்படுத்துவது, அறிந்த கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படுவது. அந்த நம்பிக்கையினுடைய உறுதியினுடைய அந்த நிலையை அவர்கள் அடைந்ததெல்லாம் சரியாக கற்றுக்கொண்டதன் மூலமா. கல்வி கற்பதிலும் எந்த நிலை இருக்க வேண்டும் என்பதை இமாம் சாதி ரஹிமத்துல்லாஹி உணர்த்தி காட்டுகிறார்கள். உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் சரியான கல்வியை கற்கணும். தவறான அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பதை பாருங்கள். இப்ப மார்க்கத்தை தவறான முறையில் போதிக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் தவறானவற்றை நாம் கற்றுக்கொள்வோம். அப்ப அது யகீனுக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. யகீனுக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. அப்ப சரியான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உறுதி நிலைக்கு கொண்டு போகும். இமாம் சாதி ரஹிமத்துல்லாஹி சொல்றாங்க, சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உறுதியாக நம்பிக்கை கொள்வதற்கான பயன் தரக்கூடிய ஆதாரங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான சட்ட விளக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மசாயில்னா என்னது? சட்ட பிரச்சனை. ஒரு சட்ட பிரச்சனைக்கான ஆதாரமாக எதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்? உறுதியான ஆதாரங்கள். அப்ப உறுதியான ஆதாரம் தான் நமக்கு எதை கொடுக்கும்? நம்பிக்கையை கொடுக்கும். இது உறுதியான ஆதாரம். அதனாலதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், நம்ம பார்க்கிறோம், ஏன் முஹத்திஸீன்கள் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க? சஹீஹான ஹதீஸ்கள் தான் நமக்கு எதை தரும்? உறுதியான நிலையை தரும். குர்ஆன்ல என்ன கிடையாது? லா ஷக் லா ரைப ஃபீ, அதுல என்ன கிடையாது? ரைபே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஹதீஸ்களில் தஈஃபான ஹதீஸ்கள் இருக்கின்றது, மௌதுஆன ஹதீஸ்கள் இருக்கிறது. அத முஹத்திஸூன்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹதீஸ்களை வல்லுநர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் போன்ற முஹத்திஸூன்கள் இது சஹீஹ், இது தஈஃப், அதுக்கு பின்னால் வந்த முஹத்திஸூன்களும் இது சஹீஹ் தஈஃப் என்பதை என்ன செஞ்சிருக்காங்க? அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. எதற்காக? சரியானதை நாம் உறுதியுடன் நம்பிக்கை கொண்டு பின்பற்றுவதற்காக. இப்ப சரியான ஒன்றை படித்து அதன் மூலமாக மார்க்க சட்டங்களை, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை அணுகும் போது அது உறுதித்தன்மைக்கு கொண்டு போகும். அவர்கள் சட்ட விளக்கங்களை கற்றுக்கொண்டே இருந்தார்கள். சட்ட விளக்கங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க உயர்ந்த நிலையை பெறுவதற்காக, அங்க பொறுமையாக கல்வியை கற்றுக்கொள்வதிலே எதை அவர் உறுதியான தன்மை வருவதற்காக எதை மேற்கொண்டார்கள்? சட்ட விளக்கங்களை கற்றுக்கொண்டே இருந்தார்கள். அதிகமான ஆதாரங்களை, அதற்கான ஆதாரங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இதன் மூலமாக வஸலு லிதாலிக, அந்த யகீனுடைய நிலையை அவர்கள் பெற்றார்கள், அடைந்தார்கள். அப்ப யகீன் உறுதித்தன்மை வர வேண்டும் என்றால் என்ன இருந்து கொண்டே இருக்கணும்? கற்றல் இருக்கணும். இப்ப இந்த
விளக்கத்தின் மூலமாக நாம பார்க்கலாம். முஹத்திஸுன்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹதீஸ் தைஃப்னு சொல்லிடுறாங்க. அதுவே கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத மக்கள் என்ன செய்யறாங்க, இது என்னது தைஃப்னு சொல்றாங்க, தைஃபை நம்ம அமல்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஏன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு அவங்ககிட்ட என்ன இல்லை, கற்றலே இல்லை. ஏன் இந்த முஹத்திஸ் இந்த ஹதீஸ தஈஃப்னு சொல்றாங்க? அவங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஹுஃபாதுகளுடைய ஆதாரங்களை முன்வைத்து அவங்க தஈஃப் பண்ணதான் இவங்க என்ன செய்றாங்க, தெரியப்படுத்துறாங்க. அப்ப இந்த ஆய்வினுடைய அந்த தஹ்ரீஜ், இந்த ஆய்வினுடைய முடிவு என்ன என்பது அவங்க அறிந்தா வெளிப்படுத்தும் போது அதை கற்றுக்கொள்ளக்கூடிய துல்லாபுகள் ஏற்றுக்கொள்றாங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க அதை என்ன செஞ்சுறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில போய் தடுமாற்ற நிலையிலே இருக்கிறாங்க. ஒரு தடுமாற்றம், இதுவும் செய்யலாம், இதுவும் என்ன செய்யலாம், செய்யலாம் என்ற தடுமாற்ற நிலைக்கு போயிடும். நல்லா பாதுகாப்பாங்க. அப்ப உறுதித்தன்மை என்பது எதன் மூலமாக ஏற்படும், கற்றல் மூலமாக ஏற்படும். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இமாம் சாதி ரஹிமுல்லா சொல்றாங்க, உறுதித்தன்மையும் அந்த இமாமத்துடைய தன்மை என்பது பிஸ்ஸப்ரி வல் யகீனி துனாலுல் இமாமத்து ஃபித்தீன். சப்ரின் மூலமாக, உறுதித்தன்மையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தில் தலைமைத்துவத்தை பெற முடியும். இப்ப தலைமைத்துவம் மேல்நிலையை பெற வேண்டும் என்றால் அதுல என்ன இருக்க வேண்டும், சபுர் யகீன் இருக்க வேண்டும். அதனாலதான் மூத்த மார்க்க அறிஞர்களிடத்துல நம்ம கல்வி கற்கும் போது இல்மு என்பது உறுதியாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இல்மை கல்வியை உறுதியான நிலையில கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சபரோடு இருந்து கல்வியை கற்றுக்கொண்ட காரணத்தினால். உதாரணமாக முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மஹுல்லாவுடைய துரூசுகள், பாடங்களை கேட்டோம்னு சொன்னா ஆழமான கருத்துக்கள் கொண்டதாகவும் ஆதாரங்கள் கொண்டதாகவும் வசனங்கள் நிறைந்ததாக இருக்கும். உதாரணமாக என்கிட்ட ஒரு பிரச்சனைக்காக, ஒரு தீர்வுக்காக ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சினிமா துறையில் வேலை செய்கிறேன், எனக்கு கடன் இருக்கிறது, நான் வேலை செய்யலாமா என்ற ஒரு விளக்கத்தை கேட்டாங்க. இதே விளக்கத்தை, இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு விளக்கத்தை ஊர்ல இருக்கக்கூடிய அறிஞர்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கூடும், ஏன்னா இக்கட்டான நீங்க கடன் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த வேலையை விட்டு தெரியாதுன்னு சொல்றீங்க, கூடும் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செஞ்சேன்னா, முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவங்க இதுக்கு என்ன தீர்வு செஞ்சு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கக்கூடியது, ஹராம வைத்து ரிஸ்கை தேடக்கூடாது என்று குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமா காட்டி உடனே அவர் விட்டு என்ன செய்யணும், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்து விட்டு அவங்களால செய்ய முடியக்கூடிய வேலைகளை செய்யும் போது அல்லாஹ் இலகுவாக்கி கொடுப்பான். ஹராம்ல என்ன செய்யக்கூடாது, பயணிக்க கூடாது என்ற விளக்கத்தை ஆதாரங்கள் வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கணும். அப்ப வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப ஆய்வு தெளிவான ஆதாரங்களை வைத்து தங்களுடைய கல்வியை பரப்பக்கூடிய அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்பு என்பது உறுதியானதாக, தெளிவானதாக, வசனங்களை கொண்டதாக இருக்குது. அதுவே கற்றல் குறைவாகவும் பொறுமை இல்லாத நிலையும் இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஏதாவது சொல்லி ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலைகள், ஆதாரத்தின் அடிப்படையில் ஃபத்வா கொடுக்கும் நிலை காணப்படவில்லை. அவங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலைகள் காணப்படுது. சரி, அல்லாஹ் பாதுகாப்பான. இறுதியாக அல்லாஹு தஆலா இந்த 25வது வசனத்தில் அந்த பனு இஸ்ராயேலர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், அவற்றுக்கான விளக்கத்தை, தீர்ப்பை அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுப்பான் என்பதை சொல்லி காட்டுகிறார். இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. உறுதியான கல்வியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸின் பக்கமாக செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஃபிக்ஹ் என்ன, சஹாபாக்களுடைய ஃபஹ்ம் என்ன, இந்த மார்க்கத்தை புரிந்து எவ்வாறு சஹாபாக்கள் புரிந்தார்கள் என்ற புரிதலின் பக்கமாக நாம் செல்ல வேண்டும். கருத்து வேறுபாடுகள் என்ன செய்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். அப்படி கருத்து வேறுபாடுகள் பற்றி பிரிந்து போவோமையானால் பனு இஸ்ராயேலர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வாறு அவங்க வேறுபட்டு போனதுக்கான நிலைகளுக்கான தீர்ப்பை மறுமையில் கொடுப்பானோ அதே போல நமக்கும் அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்வான். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே உறுதியான கல்வியின் பக்கமாக செல்ல வேண்டும். அதை கற்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். பாருங்க, இன்ன ரப்பக, நிச்சயமாக உமது இறைவன், ஹுவ அவன், யஃப்ஸிலு
எஃப்சில் என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பான். எஃப்சிலுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பான். யஹ்குமுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பான். யஅதிலுக்கு என்ன அர்த்தம்? நீதமாக நீதம் செலுத்துவான். இந்த மாதிரி அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எஃப்சிலுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பான். யஹ்குமுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பான். யக்தீக்கு என்ன அர்த்தம்? கதா, அதுவும் தீர்ப்பளிப்பான். சரிங்களா? ஹுவ அவன், யஃப்ஸிலு தீர்ப்பளிப்பான், பைனஹும் அவர்களுக்கு மத்தியில், யௌமல் கியாமா எங்கே தீர்ப்பளிப்பான்? மறுமை நாளில். இது மஃஊல் ஃபீஹி என்று சொல்லும். யௌமல் கியாமத்தி, யௌம முதாஃப், அல் கியாமத்தி முதாஃப் இலைஹி. ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். ஃபீமா எதில், எதில், கானு அவர்கள் இருந்தார்கள், ஃபீஹி அதில், யக்தலிஃபூன் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக எதில் அவர்கள் இருந்தார்களோ அதிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான். இப்ப இதுல நமக்குமான ஒரு செய்தி இருக்குது. நாமும் கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய செய்திகளின் பக்கமாக, ஆதாரங்களின் பக்கமாக, வழிகாட்டுதலின் பக்கமாக செல்ல வேண்டும். கருத்து வேறுபாடுகள் கொண்டு பிளவுபடுமையானால் அல்லாஹ் மறுமையிலே தீர்ப்பு செய்வான். அதைத்தான் முஃபஸ்ஸிருன்கள் பின்னால் கீழையும் விளக்கமாக கொடுக்கிறாங்க. நபியே, நிச்சயமாக உமது இறைவன் யக்தி பைனல் முஃமினீன வல் காஃபிரீன மின் பனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல்களில் உள்ள முஃமின்களுக்கு மத்தியிலும் காஃபிர்களுக்கு மத்தியிலும், வகைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் என்ன செய்வான்? தீர்ப்பளிப்பான். எங்கே? எதன் மூலமாக? எப்படி தீர்ப்பளிப்பான்? பில் அத்ல், நீதத்தை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி மின் உமூரித் தீன், மார்க்க காரியங்களில் எவற்றிலெல்லாம் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டார்களோ. எந்த காரியங்களில் தான்? மார்க்க காரியங்களில். சரிங்களா? உலக காரியங்களில் அல்ல. உலக காரியங்களில் உண்டான கருத்து வேறுபாடு தேவையில்லை. மார்க்க காரியங்களில் எவற்றிலெல்லாம் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தார்களோ அவற்றிலெல்லாம் நீதத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பார். வயுஜாஸி குல்ல இன்சானின் பிஅமலிஹி, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய செயலுக்கு ஏற்ப என்ன செய்வான்? கூலி வழங்குவான். பிஇத்காலி அஹ்லில் ஜன்னதி ஜன்னஹ், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்தில் நுழைவிப்பதன் மூலமாக, நரகவாசிகளை நரகத்தில் நுழைவிப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா நீதமான தீர்ப்பை அங்கு கொடுப்பான். அல்லாஹு தஆலா வழிகேடுகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்ப இன்றைய பாடத்தில் நமக்கு மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், கற்றுக்கொள்ளணும், ஆதாரங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும், கற்றுக்கொள்ளணும், சபுர் செய்யணும், கற்றுக்கொள்வதில் சபுர் செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் சபுர் செய்ய வேண்டும், மக்களை தாவா அழைப்பு கொடுக்க வேண்டும், குடும்பத்தாருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், நண்பர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், தெரிந்தவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கமாக அழைப்பு கொடுக்க வேண்டும், இல்லையா? அதில் ஏற்படக்கூடிய தொல்லைகளின் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். இதையெல்லாம் இன்றைய வகுப்புல நாம தெரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயங்கள். அல் அமலு பில் ஆயாத், இன்றைய வகுப்பில் படித்த வசனங்களை கொண்டு அமல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். அது அமல் சொன்னா வீட்டு பாடம், நீங்க செயல்பாடும் சுலபமா இல்லையா? அது ஆனா அதுல யாராவது செஞ்சு அனுப்பியிருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க நோட்ல எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னு சொன்னா, ததக்குர், நீ நினைத்து பார், சலாத்தன், 3 விஷயங்களை நினைத்து பார். மினல் மசாயிப் வல் இப்திலாஆத் அல்லதி அன்தரல்லாஹு பிஹா அஹ்ல பலதிக், உன்னுடைய நாட்டு மக்களை அல்லாஹு தஆலா எத்தகைய சோதனைகளை கொண்டு, முசீபத் துன்பங்களை கொண்டு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்தானோ அப்படியான 3 விஷயங்களை நினைத்துப்பார். நினைத்து பார்க்கலாமா? நம்ம ஊர் பகுதியில சுனாமி ஏற்பட்டதா? 1. நம்ம ஊர் பகுதியில வெள்ளம் ஏற்பட்டதா? 2. புயல் ஏற்பட்டதா? இடையில கொரோனா ஏற்பட்டு நல்லா எச்சரிக்கை ஏற்பட்டதுங்களா? அதே போல நம்ம ஊர்ல ஏற்படக்கூடிய இதர பாதிப்புகள், முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட, குஃபார்களால் ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய
கலக்கங்கள், உள்ள பீதிகள், இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். இதையெல்லாம் ஏற்படுத்தியது யார்? அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது குஃபார்கள் என்னதெல்லாம் காரணம். நாம திருந்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நீ நினைத்த பிறகு இதை யாரு மற்றவங்க நினைப்பாங்களா? இத வசனத்தை படிச்சு நாம தான் இப்ப நினைக்கிறோம். இதை நாம என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு, மற்றவங்களுக்கு, நண்பர்களுக்கு இத நினைவுபடுத்த வேண்டும். இதை செய்யலாமா இந்த வசனத்தின் அடிப்படையில? وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நிச்சயமாக அவர்களை நாம் சுவைக்கச் செய்வோம் சிறிய வேதனையை பெரிய வேதனைக்கு முன்பாக அவர்கள் திரும்புவதற்காக வேண்டி, பாவத்திலிருந்து திரும்புவதற்காக, தீய செயல்களிலிருந்து திரும்புவதற்காக. இதை நாம் எடுத்து சொல்லலாம். அடுத்து, ததக்குர் முசீபத்தன் நஸலத் பிக. உனக்கு ஏற்பட்ட ஒரு முசீபா, ஒரு துன்பத்தை நீ நினைத்துப்பார். நினைச்சு பார்க்கலாமா? எனக்கு ஏற்பட்ட முசீபா என்னென்ன இருக்குது? ثم حاسب نفسك. பிறகு ஹாசிப், கேள்வி கேள். ஹாசிப்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேள். நஃப்ஸக, உன்னை நீ கேள்வி கேள். வர்ஜி இலா ரப்பி, உன் ரப்பின் பக்கமா நீ திரும்பி விடு. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஒரு சோதனை, அதை நினைத்து இது எதனால எனக்கு ஏற்பட்டது, என்னென்ன பாவத்தினால ஏற்பட்டது, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் திருந்துறேன். என்னுடைய தவறான பேச்சு, தவறான அணுகுமுறை, தவறான செயல்பாடு, குடும்பத்துல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் நம்முடைய தவறான அணுகுமுறையின் மூலமா ஏற்பட்டிருக்கும். சரி, அவங்க தவறா பேசுறாங்க, நம்ம பொறுமையா போகலாம். பொறுமை இருந்த காரணத்தினால அங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்படி என்ன செய்யணும்? ஹாசிப் நஃப்ஸக, உன்னை நீ கேள்வி கேட்டு பார்ச்சா, அந்த சமயத்துல அவங்களால பேசும்போது நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, அவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இல்லையா? யோசிப்போமா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம், என்னென்ன பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள் இருக்குதோ அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி, அதுல நாம இப்படிலாம் நம்ம முறையா நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய உதாரணமான பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது என்பதை நோட் பண்ணி அல்லாஹின் பக்கம் மன்னிப்பு கேட்டு அடுத்தடுத்த காலங்களில் சரியாக நடக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. وَارْجِعْ إِلَىٰ رَبِّكَ, உன்னுடைய ரப்பின் பக்கமாக நீ திரும்பி விடு. சரிங்களா தான்? أعوذ بالله من الشيطان الرجيم. وَلَنُذِيقَنَّهُم. சட்டம். காஃப் என்ன? காஃப் இஸ்திலாவுடைய எழுத்துக்கள். இஸ்திலாவுடைய எழுத்தில் உள்ள ஒரு எழுத்து. இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 7 எழுத்துக்கள். ஹல்லாஜி உஸ்தாத் 7 எழுத்துக்கள் நினைவுபடுத்தலாமா? குதுபு ஜத் என்பது அல்கலாவுடைய 5 எழுத்துக்கள். உஸ்தாத் நீங்க சொல்லுங்க. இஸ்திலாவுடைய எழுத்து பின்னால அபு ஹோசான், நாங்கள் இஸ்திலாவுடைய எழுத்துக்கள். ஏன்னா தூங்குற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்கறேன். கேட்க மாட்டேன். தூக்கம் வருது, அப்படியே கொஞ்சம் சொக்கி சொக்கி விடுவுறீங்க. அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்டோம்னா ஒரு உசாரம் வந்துருக்கும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹா ஹுஸ்ஸ தக்தின் திப், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இஸ்திலாவுடைய எழுத்துக்களில் உள்ள ஒரு எழுத்து தான் காஃப். ஃபத்ஹா பெற்று வரனால அதை வல்லிடமா போகுது. அடுத்து ஷத்தா பெற்ற நூன் என்ன செய்யணும்? குன்னா செய்யணும். வலனுதீகன்னஹும், இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் ஷஃபவி. இத்காம் ஷஃபவி. சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்து ஹரக்கா பெற்ற மீம் வந்தா இந்த முதல் மீமை இந்த மீமோட இணைத்து ஓத வேண்டும். மினல் அதாபில் அத்னா. அத்னா, இந்த தால் தான் என்னது? கல்கலா. குப்ராவா சுக்ராவா? சுக்ரா. தூனல் அதாபில் அக்பரி. ரா என்ன? ரா இங்க தர்கீக். ஏன் தர்கீக் ஓதுறோம்?
கசாபின். சொல்லுங்க, ஏன் தர்கீகா வருது? கத்ராங்க. ஃபத்ஹா வந்தா, தம்மா வந்தா தஃகீம், வல்லினமா வரும். லஅல்லஹும், இந்த மீம வந்து வெளிப்படுத்தி ஓத வேண்டும். யவ் யவ் சுக்கூன் பெற்ற ரா, அதுக்கு முன்னால ஃபத்ஹா தம்மா வந்து அந்த ராவை வல்லினமா ஓதும். இந்த சட்டத்தை வந்து போன வாரம் சிறுவர்களுக்கு நடத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க பாருங்க. அஹ்காம் ரா, ராவின் சட்டங்கள். ராவை தஃகீமா ஓதுவதற்கான 6 இடங்கள், தல்கீகா ஓதுவதற்கான 5 இடங்கள் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல வந்து குர்ஆன்ல இமாலப்படுத்தி ஓத வேண்டிய ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. ராவை இமாலப்படுத்தி ஓதக்கூடிய மஜ்ரேஹா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா. சரிப்பா. وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. وَمَنْ أَظْلَمُ, இவ்ஹார் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து 6 எழுத்துக்கள் வந்தா சுக்குன் பெற்ற நூனை தன்வீனை வெளிப்படுத்தி வரும். அந்த 6 எழுத்துக்கள் என்னென்ன யாரு சொல்றா? நீங்க சுல்தான சொல்றீங்களா? ஷாஃபி என்ன? இவ்ஹாருடைய 6 எழுத்துக்கள். ஹா, ஹா, حروف الحلق، بارك الله فيكم. ஹம்சாஹா, ஐன்ஹா, கைன், ஹா, பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். தொண்டையினுடைய 6 எழுத்துக்களும் இப்ஹார் எழுத்து தான். அந்த இப்ஹார் எழுத்துகளுக்கு முன்பாக வரக்கூடிய சுக்கன் பெற்ற நூன் தன்வீனை வெளிப்படுத்தி ஓதும். வமன், நீங்க தலீம் படிக்கும் போதே அந்த பாடத்தினுடைய உதாரணமாக வமன் அஸ்லம் தான் ஆரம்பத்துல வரும். வமன் அஸ்லம். மீம் ஷத்தா பெற்ற மீம் என்ன செய்யணும்? ஒன்னா செய்யணும். மீம், இங்க நூன் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து என்ன வருது? இஹ்பாவுடைய எழுத்தான இல்ல, இஹ்பாவுடைய எழுத்து. இப்பதானே இஹ்பாவுடைய எழுத்து 6 சொன்னோம். 6ல உள்ள எழுத்தா தால் இல்ல. தால் வந்து என்ன எழுத்து? இஹ்பாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. சரி, 15 எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்து தன்வீன் அல்லது சுக்குன் பெற்ற நூன் கடுத்து வறுமையானால் சுக்குன் பெற்ற நூன் தன்வீனை மறைத்து வரும். அந்த அடிப்படையில் இதையும் நாம வந்து இஃபாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன பாடம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இடையில போய் எடுத்து பாருங்க. பெற்று வரனால வல்லினமாக ஓத வேண்டும். பெற்று வரனால வல்லினம். தமீருல் ஹா, அதுக்கு அடுத்து இங்க யா வந்திருக்கா? யா சகீரா இருக்குதா? இங்க மத்து சிலா சூரா ஹரக்கத்தை நாள நீட்ட வேண்டும். தும்ம ஷத்தா பெற்ற மீம்ல குன்னா செய்ய வேண்டும். அஅரத, ரா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினம். தாது இஸ்திலாவுடைய எழுத்து ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமாக வாசிக்க வேண்டும். அன்ஹா, அன் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து இப்ஹாருடைய ஹா வரனால நூனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இந்த ஜீமுக்கு பேர் என்னத்தா? வக்ஃபுன் ஜாயிதுன். இன்னா ஷத்தா பெற்ற நூன் என்ன செய்யணும்? ஒன்னா பாயத்தின்னு சொன்னீங்கன்னா மனப்பராய். மினல் முஜ்ரிமீன, முஜு என்ன? முஜு அல்கலா சூரா. மினல் முஜ்ரி, ரி என்னது? தர்கீக், ரா கஸ்ரா பெற்றனால மெல்லினம் ஓது. மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். இங்க வந்து இஃபா ஆஃப் இஸ்திலாவுடைய கஸ்ரா பெற்றனால வல்லினம் குறைவாக இருக்கும். இறுதியாக நிறுத்தும் போது மத்து. பாருங்க. وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا.
من المجرمين منتقمون ولقد الفعل எழுத்து தால் என்ன தால் القلم صغرى صغرى இல்ல صغرى கடைசியா ஒப்புடைய இடத்துல வரும்போதுதான் குபுரா. இதுக்கு அடுத்த எழுத்து வந்துருது வலகத் ஆதைனா மூசல் கிதாப ஃபலா தகுன். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஃபா. ஃபலா தகுன் பாவுடைய உச்சரிப்புக்கு அருகில் போய் நூனை மறைக்க வேண்டும். ஃபலா தகுன் ஃபீ மிர் சுக்கன் பெற்ற ராவுக்கு முன்னால கசரா வரனால இந்த ராவை மெல்லினமாக ஓத வேண்டும். இங்கதான் இதுகாம் வருது. இணைத்தல் இணைத்தல் இணைத்தலுடைய சட்டம் எங்க வருது? இங்கதான் வருது. தன்மீனுக்கு அடுத்து மீம் வருகிறது. மீம் வறுமையினால் இங்க இதுகாம் தாம் பில் குன்னா. இதுகாம் தாம் பில் குன்னா எழுத்துக்கள் எத்தனை? 2 தான். இதுகாம் தாம் பில் குன்னா எழுத்துக்கள் மீம். இதுகாம் தாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் 2 லாஹா. இதுகாம் நாகிஸ் பில் குன்னா எழுத்துக்கள் 2 வாவ் யா. ஃபீ மிர்யத்தின் மில் இங்க வரக்கூடியது இதுகாம் தாம் பிலா குன்னா. எப்படி சொல்லணும்? மில் மின் வரக்கூடாது. மில் மில் லிகா மில் மில் லிகாஇ ஆஃப் இஸ்திஅலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓதுறோம். மத் முத்தஸில் 6 அல்லது 5 ஹரக்காத்துகள் வரை நீட்ட வேண்டும். இங்க வரக்கூடிய சாதுலாம் யாவுக்கு என்ன அர்த்தம்? அல் வஸ்ல் அவுலா சேர்த்து ஓதுவது சிறப்பு, நிறுத்த அனுமதி உண்டு. நிறுத்தினா சேர்த்து ஓதுனா மத் சிலா சுகரா வருது. மின் லிகாஇஹி வஜஅல்நாஹு என்று ஓதணும். ஹுதல் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இதுகாம் தாம் பிலா குன்னா. சொல்லுங்க. குன்னா வராது. முற்றிலுமா தன்வீன ஹுதல். நூன இங்க வராது. ஹுதல். லிபனி மத் முன்ஃபஸில் இஸ்ராயில் என்ன மத்து? மத் முத்தஸில். கடைசியா வரக்கூடிய மத் என்ன மத்து? அடுத்து وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ فَلَا تَكُنْ فِي مِرْيَةٍ مِنْ لِقَائِهِ وَلَقَدْ آتَيْنَا وَجَعَلْنَاهُ هُدًى لِبَنِي إِسْرَائِيلَ. وَجَعَلْنَا மின்ஹும் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? அஇம்மா ஷத்தா பெற்ற மீம்ல உன்னா செய்யணும். தன்மீனுக்கு அடுத்து இதுவாம் நாகிஸ் பின் குன்னாவுடைய யா வரனால இணைத்து ஓத வேண்டும். யஹ்தூன பி அம்ரினா ரா தர்கீக் மெல்லினமா ஓத வேண்டும். லம்மா ஷத்தா பெற்ற மீம்ல உன்னா செய்ய வேண்டும். صبروا صاد استعلاء எழுத்து வல்லினம். ரா தம்மா பெற்று வரனால வல்லினம். அல் வஸ்ல் அவுலா நிறுத்துவதை சிறப்பு என்பதை அறிவிக்கக்கூடிய அடையாளம் இருக்குது. சரிங்களா? وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ يُوقِنُونَ கடைசியா வரக்கூடிய மத்து பாருங்க.
وجعل واو واو சரிக்குமோ உதடு குய வேணும் وجعلنا منهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون إن شدة بتنون نسينا ونسي ربك رب فتحة بتورنا فلنا هو يفصل صاد استعلاء ولد كسرة بتورمود ولنا குறைந்து விடும் பைனஹும் மீம் ஹார் ஷஃபவி தெளிவா வெளிப்படுத்தி ஓத வேண்டும் யோமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் ஃபா இஸ்திஅலாவுடைய எழுத்து அதுக்கடுத்து கடைசியா நிறுத்தும் போது மத்து ஆரித் பாருங்க இன்ன ரப்பக ஹுவ யஃஸிலு يفصل بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ربك هو يفصل بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ஓதும்போது எஃப்ஸிலு நீட்டிடக்கூடாது கவனிக்கணும் அடுத்து ஃபீஹி நீட்டி விடக்கூடாது இங்க நீட்டாம இங்க நீட்டாம இங்கெல்லாம் கானு இங்கெல்லாம் ஹரக்கத்தை நல்லா நீட்டணும் يختلفون سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته